எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து புரட்சி கவிஞர் தமிழர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய ஜென்மதினம், பிறந்த நாள். பாரதியார் பாடல்கள் நிறையா நம்ம கொடுத்துருக்குறோம். நமக்கு வந்து தமிழில் வேறுபாடு இல்லை, எல்லாமே சமம், அனைவரும் சமம், அனைவருக்கும் பொது இல்லையா? ஸோ வந்து அது கவிதைகள் நான் மீன் பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போது சோஷியல் மீடியா இன்ஃபெக்ஷனிஸ்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நம்ம கோவிட்க்கு மாஸ்க் போட்டோம் இல்லையா? இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெட்டி பேச்சு வீராசாமிகள், வீராங்கனைகள், வெட்டி வீராங்கனைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொழுது போலன்னா ஏதானு ஒரு போஸ்ட் போட்டுறது சோஷியல் மீடியாவில். இன்றைக்கி இந்த புரட்சி கவிஞரோட ஒரு ஜென்மதினத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு நிச்சயமாக சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களோட கணவர்கள்லாம்? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படிங்கய்யா இப்படி ஒரு சுதந்திரம், இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சுதந்திரத்தை கொடுத்து இது மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்குறீங்க. நிச்சயமாகவே என்னுடைய கணவர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு கேட்டகரி, ஒரு கிறிஸ்பா டு த பாயிண்ட் அடிப்பார். இப்போ நம்ம ஏதானு ஒரு வம்பு பேசிகிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் ஏதோ கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அலைபேசினா ஃபோனு, அப்புறம் வந்து ஆமாம் மொபைல் ஃபோனு, கைபேசினா மொபைல் ஃபோன், எதுலையான்னு நம்ம வந்து கடலை போட்டுட்ருக்கோம். பெண்களோட கடலை போடுறதுனா அப்புறம் பீச்சில் போடுறது தான் தமிழ்நாட்டு மெட்ராஸ் பாஷைப்படி. ஸோ எதாவது பண்ணிகிட்ருக்கோன்னா என்ன பண்ணுவார், அப்பாவாவது வந்து எங்கள் அப்பா வந்து பிரியா வேலை இல்லையா வீட்டில், இந்த வேலையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் பண்ணிட்டியான்னு கேட்பார். இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஒரு குட்டி பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் காரை துடைப்பார். அப்புறமா வந்து வீட்டில் இருக்கிற ஃபோனு, அப்புறம் டைனிங் டேபிள், சென்டர் டேபிள், டிவி இதெல்லாம் துடைப்பார். அப்போனா இவ்வளோ வேலை இருக்கும்போது வெட்டியாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். இல்லைனா அங்கே போய் கேஸ் துடைப்பார். நைட்டு இல்லை மத்தியானம் சமையலுக்கு வந்து வெஜிடபிள் எடுத்து கட் பண்ணுவார். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருப்போம், இருந்தாலும் மறுநாளைக்கு அவர் பண்ணுறாராமா. ஸோ நம்ம வந்து இது மாதிரி பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு செயலாக இருந்தால் கூட அது ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு பேர் வழி. ஸோ அந்த மாதிரி ஒரு கணவர்கள் அப்பா எல்லாம் பார்த்து வளர்ந்து வாக்கப்பட்டு, பிறந்து வளர்ந்து பிறகு வாக்கப்பட்டு நம்ம வந்து இப்படி ஒரு இருக்கும்போது எப்படிங்க ஐயா நீங்களாம் பார்க்கவே மாட்டிங்களா அவங்கெல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ மகளிருக்கு மகளிர் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் அடுத்தவரை மிதித்து அந்த படிகளில் மேலே ஏறக்கூடாது, சேர்ந்து ஏற வேண்டும் அப்படிங்கிறது அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட கவிதைகள் எல்லாம் புரட்டி பார்த்து வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட்டு இன்டர்நெட்லாம் இருந்தாலுமே, ஸ்கேனர் இருந்தாலுமே, கியூஆர் கோடு இருந்தாலுமே, ஃபிசிக்கலாக அந்த ஒரு புத்தகங்களை புதுசாக வாங்கி அந்த ஒரு பக்கங்களின் ஒரு வாசனையை முகர்ந்து படிப்பது என்பது ஒரு அலாதியான ஒரு அனுபவம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய பாடல்கள்லேயே தலைமை வாய்ந்தது வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர். இந்த இன்ட்ரோ சாங் வந்து தமிழ் மகளிர் வட்டத்தில் நான் இருந்தபோது, இப்போ ரொம்ப நன்றியோட 23 வருடங்கள் அங்கே பணியாற்றி விட்டு நம்ம கல்பவருஷம் ஓன் ஆஸ்பிரேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து தமிழ் வகுப்புகள் தொடங்கும் போது அந்த முகவரி பாடலாக நான் கொடுத்திருப்பேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மாதிரி பாரதிதாசனோட படைப்புகள்லேயே காதல் படைப்புகள்லேயே முதல் இடம் பிடிக்க வேண்டிய ஒரு கவிதை வரிகள் வந்து ஜாதி மல்லி பூச்சரமே. அந்த தலைவன் வந்து ஒரு பெண்மையை பாராட்டி அதே சமயத்தில் அந்த நளினங்களை ரசித்து அந்த ஆண்மையின் கம்பீரம் குறையாமல் மேன்லினஸ் சென்டர்னுவாங்க. அதுக்காக வந்து அடிமையாக இருக்கிறது இல்லை, அருமை மகாராணியாக வைத்திருப்பது எப்பவுமே நான் நினைக்கிறது. ஸோ இந்த பாட்டு மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தமிழை நேசிப்பவர்களாக இருந்தால் ஜாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசை என்ன ஆசையடி, அவ்வளவு ஆசையடி. இது வந்து மான் ராகம். இந்த பாடலை வந்து நான் என்னோட மழைச்சாரல்ங்கிற திரைப்பட பாடல்களில் உள்ள ராகங்களுக்குன்னு ஒரு முகநூல் பக்கம் வைத்திருக்கிறேன். அந்த இதில் பதிவு செய்துட்டு அதற்கான ஒரு லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ஜாதி மல்லி பூச்சரமேன்ற மாண்டு ராகத்தை வந்து கேளுங்க. கவிதை, இசை, காணொளி மூன்றுமே இனிய விருந்தாக அமையக்கூடிய அருமையான பாடல். புரட்சி கவிஞருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் புரட்சிகளை
வெறும் வெத்து வேட்டு பந்தாவாக இல்லாமல் செயல்களில் கொண்டு வாருங்கள். நமக்கு மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லைனா வெளிநாட்டில் வேலை கிடச்சிதுன்னா அங்கே இருக்கிற மினிஸ்டர்லாம் கஷ்டப்பட்டு கம்பெனியாக போய் எல்லா எம்ஓயுலாம் சைன் பண்ணி ஒரு 1000 வேலை வாய்ப்பு 2000 வேலை வாய்ப்புன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து அரசாங்கமாக இருந்து பெரிய லெவலில் செய்யும்போது நம்ம கொஞ்சம் குட்டியுண்டு நம்மளோட ஒரு சர்க்கிள்காக வருஷத்துக்கு ஒரு 2 பேரான ஸோ இப்போ உங்கள் கெரியரில் ஒரு 25-30 இயர்ஸ் நீங்கள் ஆஃப் ஷோரில் இருக்கீங்க வெளிநாட்டில் அப்படின்னாக்க ஒரு மினிமம் 30 பேர் மேக்ஸிமம் 50 பேரை பணியமர்த்தணும் அப்படிங்கிற தாட் வந்தாலே குழுமமாகவோ தனியாகவோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு கார்ப்பரேட் ட்ரைனிங் வேணும்னா டெஃபினட்டாக இலவசமாகவே நம்ம ஊர் கிராம மக்களுக்காக செய்ய நான் அன்புடன் காத்திருக்கிறேன். இந்த பாரதிதாசன் பிறந்த நாளில் இந்த மாண்டு ராகத்தை கேட்டு மகிழுங்கள். பாடல்கள் சுற்றல. அதே மாதிரி தமிழுக்கும் அமுதென்று பேர். தினம் ஒரு திருக்குறள் படியுங்கள். தினம் தமிழை ஒரு பக்கமாவது வாசியுங்கள் இல்லை கேளுங்கள் என்ற அன்பான ஒரு கோரிக்கையோடு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.